ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மணி விக்ரம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா ஜென்ரல் ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் கிராமர். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக கிராமரில் மார்க் எடுத்துருவாங்க, நல்ல ஸ்கோர் கிடைக்கும், ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் என்னால் இந்த கிராமர் கற்றுக்க முடியல, இந்த கிராமர் வரவே மாட்டேங்குது, இந்த கிராமர்னால தான் என்னோடய மார்க் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ், ஒரு சில ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் என்னோடய லைஃப்பில், என்னோடய கெரியரில் நான் ஃபாலோ பண்ணதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் எ லாங்குவேஜ். இப்போ தமிழ், மலையாளம், கன்னட், தெலுங்கு, ஃப்ரெஞ்ச், ஹிந்தி எப்படி நீங்கள் படிக்கிறீங்களோ பேசுகிறீங்களோ அந்த மாதிரி தான் இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ். அதை ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இதை எப்படி கற்றுக்கிறது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதுவும் ஒரு லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் இஸ் எ லாங்குவேஜ் ஜஸ்ட் லைக் அதர் லாங்குவேஜஸ். ஸோ செகண்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்டிங். கிராமரை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு மெமரைஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. டோன்ட் மெமரைஸ். இது மெமரி போயம் இல்லை. ஒரே வேர்டு படித்தா நம்ம திரும்பவும் அதே வேர்டு தான் எழுதுவோம் மெமரி போயமில். பட் கிராமர் அப்படி இல்லை. ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோன்னா இன்னொரு சென்டென்ஸ் அதே மாதிரி வரும். ஸோ அதனால் இதை வந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா பேசிக்ஸ். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்ஸ், பிகினிங் ஐடியாஸ் இருக்குது. மேக்ஸ்னா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்முலா இருக்குது, ஐடியா இருக்குது, பேசிக் திங்ஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ்லேயும் கிராமர்லேயும் சம் பேசிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ டைரக்ட், இன்டைரக்ட்னா ஃபஸ்ட் பர்சன் யார், செகண்ட் பர்சன் யார், தேர்ட் பர்சன் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக வந்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸுக்கு மாற்ற முடியும். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்ன, ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ் டு ஆக்டிவ் வந்து மாற்ற முடியும். இப்போ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அதில் ஃப்ரேஸ் என்ன, கிளாஸ் என்ன, ஃபைனைட் வெர்ப் என்ன, நான் ஃபைனைட் வெர்ப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கிராமர் டாபிக்ஸ்க்கும் ஒரு பேசிக் இருக்குது. அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் கிராமர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம போர்டில் டீச்சர் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது அந்த டைமில் அது புரிகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது போய் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாது, மறந்து போயிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னா, நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டீச்சர்கிட்ட கொடுத்து இது சரியா தப்பான்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கோ ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கோ நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஈஸியாக வந்து மைண்டில் பதிவாயிரும். ஸோ 12th படிக்கிறீங்களா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கிராமரும் உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவாய்ட் ஃபியர், கிளாரிஃபை த டவுட்ஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறையா டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக டவுட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ எவ்வளோ டவுட்ஸ், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காமல், பயப்படாமல் கன்சர்ன் டீச்சர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களுடைய லாங்குவேஜ், கிராமர், வேர்ட்ஸ், இந்த வொக்காபுலரி ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் கண்டிப்பாக ஆகும். நெக்ஸ்ட், திங்க் அபவுட் ஃப்யூச்சர். மேக்ஸிமம் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இப்போ படிக்கிறாங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாது,
எனக்கு கிராமர் தெரியாது அப்படின்னா யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃப்யூச்சர் உங்களுடைய யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, என்ஜினியரிங், டாக்டரேட், டாக்டர்ஸ் எந்த ஃபீல்டுக்கு நீங்கள் போனாலும், எந்த காலேஜ் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் பேசணும், ஒரு செமினார் எடுக்கணும், கம்யூனிகேட் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், பிளேஸ்மெண்ட் வாங்கணும், எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் வந்து தேவை. ஸோ இது இப்போ நீங்கள் திங்க் பண்ணணும். நம்ம ஃப்யூச்சரில் ஒருத்தர் வந்து இப்படி கொஸ்டின் கேட்டால், ஒரு ரிட்டன் எக்ஸாம் வச்சா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்குள்ள நிறையா கொஸ்டின் வந்து கேட்டுக்கணும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் படிச்சிருக்காங்க, நிறையா படிச்சிருக்காங்க. எம்பிஏ படிக்கிறாங்க, பிஇ, எம்இ நிறையா டிகிரியெல்லாம் முடிக்கிறாங்க. பட் அதுக்கான நாலேஜ் அவங்கக்கிட்ட இல்லை. அதுக்கான கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் நாலேஜ் அவங்கக்கிட்ட இல்லை. அதனால தான் அவங்களால வந்து சர்வைவ் ஆக முடியல. ஸோ நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு, எழுத தெரிஞ்சு, அந்த ஃபீல்டில் நீங்கள் வெல்வெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூ கேன் சக்சீட் இன் ஃப்யூச்சர். ஸோ திங்க் அபவுட் ஃப்யூச்சர். ஸோ இங்கிலீஷ் இல்லாமல் எந்த ஒரு ஃபீல்டு, எந்த ஒரு காலேஜ்லேயும் நம்ம சர்வை பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னா நம்ம ஒரு கிராமட்டிக்கலாக பேசணும், கிராமட்டிக்கலாக எழுதணும். ஸோ எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நம்ம அது ப்ராப்பர் வே இருக்குது. அந்த ப்ராப்பர் வேல தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ப்ராப்பர் வேல தான் நம்ம ஒன்று ரிட்டர்ன்லேயும் நம்ம எழுதணும். ஸோ யூ திங்க் அபவுட் ஃப்யூச்சர். இங்கிலீஷ் இல்லாமல் எந்த ஒரு ஃபீல்டும் இல்லை, எந்த ஒரு காலேஜ்லையும் நீங்கள் எக்ஸாமும் எழுத முடியாது. நெக்ஸ்ட் ஒன் கான்ஃபிடென்ட். கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எழுதணும். இது சரியா தப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக தப்பாயிடும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும், அதை வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து எழுதிடணும். கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எழுதினாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ் நாலேஜ் வந்து கிராமரில் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு டென்சஸ். இப்போ தமிழில் வந்து நான் நிகழ்காலம், இறந்த காலம், கடந்த காலம்னெல்லாம் படிக்கிறீங்க. அதேமாதிரி டென்சஸ் தமிழ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம சொல்லணும். ஐ கோ டு டெம்பிள், ஐ வென்ட் டு டெம்பிள், ஐ வில் கோ டு டெம்பிள். நான் எப்போ டெம்பிள் போனேன், போய்கிட்டு இருக்கேன், நாளைக்கு போவேன் அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணி சொன்னால் தான் அது மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இந்த டென்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பேசலாம், பட் இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு அது புரியாது. ஸோ இந்த டென்ஸ் வந்து ஒரு எல்லா கிராமருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் எந்த கிராமர் டாபிக்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், எந்த ஒரு டாபிக்ஸ் எடுத்தாலும் அதில் டென்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ த டென்ஸ் பிளேஸ் an important role in all the grammar topics. So you must learn the tense thoroughly. நான் உங்களுக்கு ஃபர்தர் வர வீடியோஸில் வந்து டென்ஸை பற்றி கிளியராக டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் டெய்லி யூசேஜ் வேர்ட்ஸ். ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தா டெய்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா. இப்போ சாப்பிட்றது, தூங்குறது, ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், ஓகே, தண்ணி குடிக்கிறது, எல்லாமே ஒரு சில ஆக்ஷன்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், சென்டென்ஸ் என்ன, அது எப்படி கரெக்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, கரெக்டான சென்டென்ஸ் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. நெக்ஸ்ட் டைரி ரைட்டிங். டைரி ரைட்டிங்னா இந்த ஹோம்ஒர்க் எழுதுறது கிடையாது. டைரி ரைட்டிங்னா நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஐ வென்ட் டு ஸ்கூல், ஐ ஹேவ் ரிட்டன் த டெஸ்ட், த டீச்சர் கேவ் த பேப்பர், லைக் தட். நீங்கள் இந்த மாதிரி டைரியில் இன்றைக்கி என்ன பண்ணீங்க, நாளைக்கு என்ன ஒர்க் அப்படின்னு டைரியில் நீங்கள் கிராமட்டிக்கலாக ஒரு 2-3 சென்டென்ஸ் எழுதினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆகும், உங்களுடைய கிராமரும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஐ கேன், என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். என்னால் முடியாதுன்னு நினைக்கவே கூடாது. தமிழ் மீடியம் பசங்கள்லாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க, படிக்கிறாங்க, பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகிறாங்க. ஸோ யூஆர் ஆல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வை காண்ட், யூ கேன். ஸோ எல்லாருனாலையும் கிராமர் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும், இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸ் வீடியோஸில் வந்து
இந்த டென்சஸ் மற்ற பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக டீச் பண்ணுறேன். இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கிளியராக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see you in next class.